இப்ப இந்த இடத்துக்கு இவங்கள மாரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு, வெளிய போக முடியாம செத்து போய் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க நாகங்கிற பொண்ணோட ஆவி நம்ம நயமி கிட்ட வந்து, இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இடம் ஸ்கூல் வடிவத்துல இருக்க நரகம். இங்க உள்ள சின்ன பசங்களோட ஆவி எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க. உன்ன மாரி என்ன மாரி இங்க வந்து மாட்ற ஃபிரெண்ட்ஸ் கேங்க எல்லாம் தேடி தேடி வெறித்தனமா வேட்டையாடுறது மட்டும் தான் அதுங்களோட பொழுதுபோக்கே. ஒருவேள ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம அதுங்க கண்ணுல மாட்டிக்காம தப்பிச்சாலும், இந்த ஸ்கூல சுத்தி உள்ள சாபத்தோட பார்வை நம்ம மேல பாத்துட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா மனநலம் பாதிக்கப்பட்டு, மனசு முழுக்க வன்மமும் வன்முறையும் நிறைஞ்சு, கூட பொறந்தவன் கூட படிச்சவங்கிற வித்தியாசம் தெரியாம பாக்குறவங்கள எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு தொத்து வியாதி மாரி ஈஸியா ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட தாவ ஆரம்பிச்சிரும். இதனால இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து சாபத்துல மாட்டி உயிரை விட்டு காலகாலத்துக்கு இங்கேயே அழுகி போன பொணங்களாவும் ஆத்மா சாந்தி அடையாத பேயாவும் பல்லாயிரம் பேருக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஸ்கூலோட சாபத்துக்கு பலியாகிட்டா. அந்த சாபம் தனியா மன வருத்தத்துல இருந்த நேரத்தை பயன்படுத்தி அவளோட பயத்தையும் விரக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி கடைசியில உயிரே விடுற அளவுக்கு அவளை கொண்டு போயிருச்சு. இப்ப அவளோட ஆத்மாவும் இந்த ஸ்கூலுக்குள்ள மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்கூல்ல உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தான். அதனால கூட யாருமே இல்லாம இந்த இடத்துல நீ மட்டும் தன்னந்தனியா சாகுற வர சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா சொல்லிட்டு போகுது.